உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். முதலில் மேசம். ராசிக்கு 5க்குரிய சூரியன் புதனோடு இணைந்து ராசியில் அமர, அவருக்கு இருபக்கமும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையில் அமர்ந்த யோகமான வாரம். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் உள்ள ராகு ஏற்றத்தை தருவார். கஷ்டங்கள் நீங்கும். சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் அடைபடும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கௌரவம் கூடும். சொந்த வீடு அமையும் யோகமும் உண்டு. ராசியில் சூரியன் உச்சநிலையில் அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் ராசிநாதன் பலவீனமடைந்துள்ளார். ராசிநாதன் சனியை பார்ப்பது நல்ல அமைப்பல்ல. உஷ்ணம் சம்பந்தமான பிணிகள் தொல்லை தரும். எதையும் நிதானத்தோடு செய்ய வேண்டும். முன்கோபம், டென்ஷன் அதிகரிக்கும். வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். சகோதரர்களால் சிக்கல்கள் வரலாம். வீண் வம்புகள் சேரும் வாய்ப்புகளும் உண்டு. பரிகாரம்: ராம ஜபம் செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தது ரிஷபம். லாபாதிபதியான குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். ராகு 10ல் அமர்ந்துள்ளார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தெய்வ பக்தி அதிகரிக்கும். தெய்வ தரிசனம் உண்டு. 3ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் மன தைரியத்தையும் வெற்றியையும் தரும். வேலை மாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்வதில் மனதில் உற்சாகம் பிறக்கும். புதிய உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் அமையும். கலைத்துறை கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானமும் போதிய அளவில் கிடைக்கும். பொதுமக்களிடம் பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் பெறுவீர்கள். ஜென்மகுரு 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 7ஆம் இடம் செவ்வாய் நீசமடைந்திருப்பதாலும் சகோதர உறவுகளும் கணவன் மனைவி உறவுகளும் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். கவனமாக கையாள வேண்டும். பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்காது. புரிதல் இருக்காது. குடும்பத்தில் குழப்பம் வரலாம். சுபகாரிய முயற்சிகளில் சில தடங்கல்கள் வரலாம். எதிலும் அவசரப்பட வேண்டாம். உறவினர்களிடையே எச்சரிக்கையோடு பழக வேண்டும். பரிகாரம்: கந்தசஷ்டி கவசம் படிப்பது நல்ல பலனை தரும். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. 3ல் கேது அமர்ந்திருப்பதால் மனதில் எண்ணியிருந்த மறைமுக விஷயங்கள் நிறைவேறும். 9ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் இணைந்திருப்பதால் தொழில் வணிகத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் ராசிநாதனின் அமைப்பினால் அவசரப்படாமல் புத்திபூர்வமாக அணுகி சவாலை எதிர்கொள்வீர்கள். சுக்கிரன் உங்கள் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் ராசிநாதனும் சூரியனும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை பார்வையிடுவதால் தெய்வ பக்தியும் பெரியோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு துணை புரியும். தொழிலில் கடுமையான போட்டிகள் இருக்கும். மிகுந்த எச்சரிக்கையோடு தொழிலாளர்கள் கையாள வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். கூட்டாளிகளால் பிரச்சனை வரும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். 12ல் குரு இருப்பதால் கை காசு கரையும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் வரலாம். குழந்தைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தள்ளி போகும். பரிகாரம்: மாலை விளக்கேற்றி வைத்து லட்சுமி நரசிம்மரை மனதில் நினைத்து பால் நிவேதனம் செய்து வாருங்கள். நினைத்தது நிறைவேறும். அடுத்தது கடகம். 5க்குரிய செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 9ல் சுக்கிரனும் 11ல் குருவும் அமர்ந்திருக்கின்றார்கள். சுபகிரகங்கள் முக்கியமான இடங்களில் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருப்பதால் வருமானம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் குறையும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நிகழும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். கிரகநிலைகள் உண்டு. மகிழ்ச்சி நிலவும். பற்றாக்குறை அகலும். சிலர் வசதியான வீட்டுக்கு மாறுவார்கள். வெளிநாட்டு யோகம் உண்டு. ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவார்கள். 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனி பார்வையால் இணைகிறது. ராகுவும் 8ல் சேர்ந்திருப்பது சுப அமைப்பல்ல. ஆரோக்கியத்தில் நிச்சயம் கவனம் தேவை. பயணங்களும் அலைச்சல்களும் அதிகரிக்கும். 1க்கு 2ஆக செய்கின்ற வேலைகளும் மன அமைதியை குறைக்கும். வேலை பார்க்கும் இடங்களில் பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகள் அழுத்தத்தை கொடுப்பார்கள். கவனம் குறைந்து தவறுகள் ஏற்படும். 3/5/2025 முதல் 5/5/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அம்பாளை வணங்குங்கள். அடுத்தது சிம்மம்.
சகாயஸ்தானாதிபதி சுக்கிரனும் தன குடும்பாதிபதி புதனும் அனுகூலமாக இருக்கின்றார்கள். செலவுகள் அதிகரித்தாலும் ஓரளவு சமாளித்து விடலாம். சுக்கிரன் உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சில் கடுமையை குறைத்து இனிமையை அதிகரித்தால் குடும்ப பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் சமாளிக்கலாம். தொழில் ஸ்தானத்தில் குரு இருப்பதால் புதிய முதலீடுகள் கூடாது என்றாலும் அவர் பார்வை தன குடும்பஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் விழுவதால் பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாக நீங்கிவிடும். 2ஆம் இடத்து கேது ராசியில் வந்து உட்கார்ந்திருப்பதாலும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து ராசியை பார்ப்பதும் 12ஆம் இடத்தில் சுகாதிபதி நீச்சமடைந்திருப்பதும் குழப்பமான மனநிலையையும் முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதத்தையும் காட்டுகின்றது. சில விஷயங்களை அனுபவ முதலீடுகளாக கருதி பொறுமையாக இருந்தால் காரியங்கள் சிதறாது, கஷ்டங்கள் சேராது. 5/5/2025 முதல் 7/5/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனி ராகு சேர்க்கை இருப்பதால் சனிக்கிழமை அம்மன் கோயிலுக்கும், வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கும் விளக்கு போடுங்கள், துன்பங்கள் குறையும். அடுத்தது கன்னி. சப்தமஸ்தானத்தில் தன குடும்பாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்க்கின்றார். ராசிநாதன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் அவரால் பெரிய சிரமங்கள் ஏற்படாது. மறைந்த புதன் நிறைந்த பலனை தரவே செய்வார். அதோடு குருவின் பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறது. இவைகள் எல்லாம் கன்னி ராசிக்கு சாதகமான அமைப்புகள். வருமானம் நன்றாக இருக்கும், பணப்பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், உயர்கல்வி படிக்கிறவர்களுக்கு விரும்பிய இடம் கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு சலுகைகளும் ஊதிய உயர்வும் உண்டு, சொந்த வீட்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு வீடு அமையும், சிலருக்கு பணி நிரந்தரமாகும், கலைத்துறை கிரகங்கள் நல்ல முறையில் இருப்பதால் கலைஞர்களுக்கு யோக பலன்கள் நடைபெறும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதும் அஷ்டம ராசியில் சூரியன் உச்ச நிலையில் அமர்ந்திருப்பதும் சாதகமான அம்சங்கள் அல்ல. செவ்வாய் நீசபலம் பெற்றிருப்பதால் சகோதர உறவுகளில் சில கசப்புகள் ஏற்படலாம். மனதில் தைரியம் குறையும், குழப்பங்களும் ஏற்படலாம். தலை, கண் மற்றும் எலும்புகளில் தொல்லைகள் ஏற்பட்டு சிகிச்சை மேற்கொள்ள நேரலாம். 7/5/2025 முதல் 10/5/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகாலட்சுமியை வணங்குங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் 6இல் மறைந்தாலும் அவர் அஷ்டமத்துக்குரியவர் என்பதால் சில மறைமுக நன்மைகளை கொடுக்கவே செய்வார். 12ஆம் இடத்தில் அவர் பார்வை விழுவதாலும் குருவின் பார்வை தன குடும்பஸ்தானத்தில் விழுவதாலும் ஏதோ ஒரு விதத்தில் பற்றாக்குறை இல்லாமல் வருமானம் வந்துவிடும். குடும்ப உறவுகள் சிக்கலின்றி இருப்பது என்பது உங்களுடைய பேச்சிலும் நடத்தையிலும் தான் உள்ளது. 11ஆம் இடத்து கேதுவால் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலும் ஆசிகளும் தெய்வ தரிசனமும் கிடைக்கும். இப்போதைக்கு எதிலும் தலையிடாமல் கவனமாக இருங்கள். பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் இருக்கின்றன. 6ஆம் இடத்தில் கை கொடுத்து கொண்டிருந்த ராகு 5ஆம் இடத்தில் சனியோடு இணைவதால் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. அவர்களுடைய நடத்தையும் அடுத்து அவர்களுக்கு என்ன செய்வது என்ற விஷயங்களும் மனதில் சஞ்சலங்களை தரலாம். பிறருக்கு உதவி என்று ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் வரும். ஏதோ குழப்பத்தினால் காரியங்களில் தவறு நேரும் என்பதால் அதிக எச்சரிக்கையோடு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தில் பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம். பரிகாரம்: ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அடுத்தது விருச்சிகம். தொழில் கர்மஸ்தானங்களுக்குரியவரான சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். 6ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசிக்கு யோகம் செய்யும் அமைப்பு. அதோடு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் குரு ராசியை பார்ப்பதும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் சாதகமான அமைப்பு. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், பற்றாக்குறை இருக்காது, குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும். 6 செவ்வாய் நீசம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கலாம். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சனி மட்டும் இருந்தார். அவரோடு ராகு இணைவதாலும் ராசிநாதன் செவ்வாய் வலுவிழந்து இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். குறிப்பாக வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனத்தோடு செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களிடையே வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காதது போல பலன்கள் வருவது போல் இருந்து ஏமாற்றும். எந்த விஷயமும் ஒரே முறையில் பலன் தராது. கடன் கூட விடாமல் கேட்டால்தான் கைக்கு வரும். விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதால் மனதில் குழப்பம் வரலாம். பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும், நன்மைகள் நடக்கும். அடுத்தது தனுசு. கேந்திரத்தில் சுபகிரகம்
ஆகிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். சனியும் ராகுவும் உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் பலமாக இருப்பதால் பல சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து லாபகரமாக வெளியே வந்து விடுவீர்கள். பொருளாதார பற்றாக்குறை இருக்காது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு இப்போது முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் உதவிகள் உண்டு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உண்டு. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 6ல் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றார். விரைவில் அவர் விலகுகின்றார். அதுவரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவையற்ற வீண் செலவுகள், குறிப்பாக மருத்துவ செலவுகள் கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கும். 5ல் சூரியன் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்திலும் தந்தை வழி உறவினர்களோடும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இப்போதைய தேவை புத்திசாலித்தனமும் நிதானமும் கவனமும் தான். எதிலும் பதற்றமடைய வேண்டாம். சந்திராஷ்டமம் 3/5/2025 காலை 6:25 மணி முதல் 5/5/2025 பிற்பகல் 1:47 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது மகரம். 3ல் சுக்கிரன் உச்சம், 5ல் குரு உங்கள் ராசியையும் பார்க்கிறார். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். 7.5 சனியும் தன் பிடியை விடும் காலம் என்பதால் மெல்ல மெல்ல உங்களது அனைத்து சிரமங்களும் குறையும். சுபகாரிய முயற்சிகளில் தடங்கல்கள் விலகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் திருமணமான பெண்களுக்கு சந்தான பிராப்தி ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மெல்ல அகன்று இனிமை பிறக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் இருக்கும். பணியில் உள்ளவர்கள் ஊதிய உயர்வையும், வேலையில்லாதவர்கள் நல்ல வேலையையும் எதிர்பார்க்கலாம். குடும்பஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். சின்ன பிரச்சனையையும் பெரிதாக்கி குடும்ப அமைதியை தொலைத்துவிட வேண்டாம். சரியாக விசாரிக்காமல் நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து ராசியை பார்ப்பதால் முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்ப்பாளினர் கணவன் அல்லது மனைவி தேவையில்லாமல் டென்ஷன் ஆனாலும் விட்டுக் கொடுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. சந்திராஷ்டமம் 5/5/2025 பிற்பகல் 1:48 மணி முதல் 8/5/2025 காலை 12:42 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அருகிலுள்ள புற்றுமாரியம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். அடுத்தது கும்பம். 7.5 சனியாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு அத்தனை சிரமத்தை தராது. ராசிநாதன் ராசியில் இருப்பது எப்பொழுதும் பலம் என்கின்ற அடிப்படையில் சொந்த வீட்டில் இருக்கும் சனி கும்பராசிக்காரர்களுக்கு சிரமத்தை தரமாட்டார். ராகு சேர்ந்திருப்பதால் தொழிலில் நாட்டம் இருக்கும். கடுமையான உழைப்பு இருந்தாலும் பலன் இருக்கும். உற்பத்தி அதிகரிக்கும். புதிய உத்திகளை கையாண்டு பொருள்களை விற்பனை செய்வதில் லாபம் கிடைக்கும். பயணங்கள் நன்மை தரும். வெளிநாட்டு வர்த்தகம் கை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சி நிலவும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலை சுமை தொடர்ந்து அதிகரிக்கும். ராசியில் உள்ள சனி ராகுவை செவ்வாய் பார்வையிடுவதால் வெளியூர் பயணங்களின் போது கவனம் தேவை. சிறு விபத்துக்கள் நிகழும் வாய்ப்பு உண்டு என்பதால் எச்சரிக்கையுடன் பயணம் செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். மனதில் குழப்பமான சிந்தனைகள் அடிக்கடி எட்டி பார்க்கும் என்பதால் தியானம் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் 8/5/2025 காலை 12:43 மணி முதல் 10/5/2025 பிற்பகல் 1:27 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: நவகிரக சன்னதியில் விளக்கு போட்டு வாருங்கள். அடுத்தது மீனம். 3ல் அமர்ந்த ராசிநாதன் விரைவில் மிதுன ராசிக்கு மாறப்போகின்றார். ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருப்பதும் அவர் சப்தம இடத்தை பார்ப்பதும் நல்லது. 6ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதும் சிறந்த பலன்களை தரும். ஜென்ம ராசியை விட்டு ராகு விலகியது உங்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். மனக்கவலைகள் முழுமையாக நீங்காவிட்டாலும் சற்று குறையும். சுக்கிரன் ராசியில் இருப்பதால் பணக்கவலைகளும் இருக்காது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை நீடிக்கும். 7.5 சனி காலம் இருக்க 12ல் ராகு என்பதால் வருகின்ற பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சேமிப்பு முக்கியம். தேவையில்லாத செலவுகளுக்கு தூண்டப்படுவீர்கள். ஜாக்கிரதை உணர்வோடு இருக்க வேண்டும். பெரும்பாலான கவலைகள் கற்பனையாக இருக்கும் என்பதால்
சற்று நிதானமாக யோசனை செய்து செயல்படுங்கள். வேலை செய்யும் இடத்தில் ஆத்திரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். மேலதிகாரிகள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும். பல தோஷங்கள் முழுமையாக மறையாத நிலையில் பொறுமை அவசியம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.